ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெளியில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்டில் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Crossroads, okay. Final destination. Questions. Fascination. Family. Acceptance, okay. Representation. Presence. Travel. Constant. Wish. Heartbeat. So bottom of the deck, Raju. Politics. Awareness, okay. Friendliness. Innocence. Creativity. Existence. Mind. Outsider. Intensity. Going with the flow. Playfulness. The boredom. Healing. Okay. Thank you, universe. ஓகே, தென் இன்றைக்கி வீட்டில் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது எல்லோரும் டாரோட்டுங்கிறது நிறைய பேர் பண்ணுறாங்க. யூடியூப்பில் எத்தனையோ வீடியோஸ் இருக்குது, எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது. ஸோ கட்டாயமாக வந்து நான் யாரையும் புஷ் பண்ணல. ஓகே, நீ கட்டாயம் நீ என் சேனல் தான் பார்க்கணும், இல்லைங்க என்னோடய வீடியோ தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் யாருமே இங்கே புஷ் பண்ணல. ஏன்னா எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது, எத்தனையோ வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு எங்கே கைடன்ஸ் கிடைக்குதோ, உங்களுக்கு எங்கே ஹீல் ஆகுதோ அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, பட் இங்கே வந்து எல்லாரோட இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்கிட்ட விதம் வேறு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் வேறு. ஓகே, ஒவ்வொருத்தவங்களோட கோலுங்கிறது வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தவங்களோட பாத்துங்கிறது வேறு, ஒவ்வொருத்தவங்களோட பயணங்கள்ங்கிறது இங்கே வேறு. ஓகே, இப்போ டாரோட் நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நோக்கங்கள் வேறையாக இருக்கலாம். பட் நம்மளோட நோக்கங்கிறது நீங்கள் ஹீல் ஆகணும், நீங்கள் சேஞ்ச் ஆகணும், நீங்கள் செல்ஃப் லவ்வில் நிற்கணும், நீங்கள் செல்ஃப் இண்டிபெண்டாக நிற்கணும்.
உங்களோட பவரில் நீங்கள் நிற்கணும். ஓகே. ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் ஹீல் ஆகிறது என்னோட நோக்கம் அதுதான் ஆக்சுவலி. ஓகே. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது நமக்கு வரும், ஒரு டைம் நம்மளை விட்டு அது போகவும் செய்யும், மறுபடியும் வரும், மறுபடியும் நம்மளை விட்டு போகும். ஸோ என்ன வேணால் நம்ம லைஃப்பில் நடக்கலாம். ஓகே. பட் நம்ம ஒரு ப்ராப்பராக அதுலேருந்து ஒரு ஹீல் ஆகிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெயின் இருக்காது. ஓகே. ஸோ அதனால் நம்மளோட விதைங்கிறது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, மேபி நீங்கள் இந்த டேரோட் பார்க்குறீங்க, டேரோட் பார்க்குறீங்க, கைடன்ஸ் கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஹீல் ஆகுறீங்க, ஃப்யூச்சரில் இந்த போஸ்ட் உங்களை தேடி வரலாம். பட் வந்தாலும் நீங்கள் ஒரு அவேர்னஸில் நிற்கணும், நீங்கள் ஒரு செல்ஃப் லவ்வில் நிற்கணும். முன்னாடி ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாறக்கூடாது. அதுதான் என்னோட நோக்கம். அதுக்காக தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி எத்தனையோ தடைகளை மீறி தான் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ அதனால் கமெண்ட் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டாம். பிடிக்கலாம் அப்படின்னா தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்கள். பட் நம்ம சேனல் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்க வேண்டாம். நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாலும் ஐ டோன்ட் கேர், நான் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே. ஓகே. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஓகே. எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே போன ஆட்களாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ட்ராவல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். அப்படி இல்லைங்க ட்ராவலிங் லைக் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க நீங்களாக இருக்கலாம். அது மட்டும் மேபி ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம். மேபி 2 பேரில் யாராவது ஒரு ஆள் அப்பப்போ மூடி ஸ்விங் ஆகும்போதோ, ஸ்ட்ரெஸ் ஆகும்போதோ, டிப்ரெஷன் ஆகும்போதோ பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் அது லவ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், லைக் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க பெயிண்டிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஆகும். ஓகே. ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மீன்ஸ் அது என்ன சொல்கிறது, ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் என்ன அப்படின்னா அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம லைஃப்பில் எத்தனையோ லவ்ஸ் நமக்கு வரும். நார்மல் லவ், ஒரு பப்பி லவ், ஒரு ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், அது நமக்கு ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடலாம். பட் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் வந்து நம்மளால் மூவ் ஆன் ஆகவே முடியாது. ஏன்னா அது ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து எத்தனையோ டிஸ்டன்ஸ் நீங்கள் தள்ளி இருந்தாலும், ஃபிசிக்கல் லெவலில் வந்து நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருந்தாலும், ஒரு செப்பரேஷனில் இருந்தாலும், சோல் லெவலில் வந்து 2 பேரும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க எத்தனையோ மில்லியன்ஸ் டிஸ்டன்ஸில் அவங்க இருந்தாலும் நீங்கள் இருந்தாலும் இன்னர் வைஸ். ஓகே. இன்னர் வைஸ் உங்கள் ஹார்ட்டில் எப்போ அவங்க இருக்கிற மாதிரி, அவங்களோட ஹார்ட்டில் எப்போ நீங்கள் இருக்கிற மாதிரியும், உங்கள் 2 பேரும் யாராலும் பிரிக்க முடியாத அளவுக்கு சோல் லெவல் ஒரு பாண்டிங் நமக்கு ஃபீல் ஆகும். அதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் நம்ம சொல்கிறோம். ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் சொல்லும்போது நம்ம அது ட்ரூ லவ்வாக எடுக்கலாம், டிவைன் லவ்வாக எடுக்கலாம், இல்லைங்க சோல்மேட்டாக எடுக்கலாம், ட்வின் ஃப்ளேம்ஸாக எடுக்கலாம், இல்லைங்க ஃபோர்ஸ் லைஃப் கனெக்ஷனாக கூட நம்ம எடுக்கலாம். ஓகே. கொஞ்சம் ரொம்ப இன்டென்சிட்டியாக இருக்கும். இந்த ஒரு கனெக்ஷனில் ரொம்ப இன்டென்சிட்டியாக இருக்கும். ஓகே. எனக்கு என்ன தோணுது, சம்டைம் வந்து காலமாக இருக்கட்டும், விதியாக இருக்கட்டும், சம்டைம் நம்ம லைஃப்பில் கரெக்டான ஒரு பர்சனை வந்து கொண்டு வந்து விடும். ஓகே. தென் அந்த கரெக்டான பர்சனை அது கொண்டு வந்து விடும். காலம் கரெக்டான பர்சனை கரெக்டான டைமில் கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்துருக்கோம். பட் அந்த ஒரு பர்சனோட ஒரிஜினாலிட்டி இருக்கும்ல, மைண்ட் கேம் கழிக்கிற கேரக்டர், ரூடான கேரக்டர், நெகட்டிவான கேரக்டர்ஸ் மூலமாக அந்த கரெக்டான ஒரு இல்லைனா கரெக்டான ஒரு பார்ட்னரை நம்ம சவுட்டி தள்ளுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியாக இந்த ஒரு பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் நின்றுட்டு எஸ் அப்கோர்ஸ் நீங்கள் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு விஷுவல் ஃபுல்மெண்ட் ஆகும், அந்த பர்சனோட சக்ஸஸ் ஆகும். கரெக்டான ஒரு டைமில் காலம் உங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சுட்டு யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணிட்டு உண்டு. பட் இந்த பர்சனுக்கு சில நெகட்டிவான கேரக்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்சனோட கேரக்டருங்கிறது நல்ல பாப்பாகும். ஓகே. மேபி அது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மனசிலாகாமல் இருக்கலாம். இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் ஆக்சுவலி விஷமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு போஸ்ட் உள்ளுக்குள்ளே நிறைய நெகட்டிவிட்டி, ஈகோ, ஆட்டிடியூட், மைண்ட் கேம் கிடைக்கிறது, அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடுறது. ஆனால் இந்த ஒரு பர்சன் இவ்வளோ கேரக்டர்ஸ் டாக்ஸிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். இந்த டாக்ஸிக்கான கேரக்டரை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இவர் வெளியே அவுட்டரில் காட்டுற சிரித்து நடித்து நல்ல மாதிரி வேஷம் போட்டு உங்களை நம்ப வச்சு அந்த மாதிரி சில பீப்புள்ஸ் பிஹேவ் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி இந்த ஒரு போட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஓகே. நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு உண்டு. ஃப்ரெண்டை தாண்டி ரிலேஷன்ஷிப்குள்ளே போன ஆட்களும் நீங்கள் இருக்கலாம். ஓகே. பட் இவரை வந்து ஏகப்பட்ட மைண்ட் கேம் சீட்டிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கழிச்சிட்டு உண்டு. ஒரு கட்டத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஸ்டார்டிங்லேயே என்ட்ரானது யாருக்கும் வந்து உலகம் என்னன்னு தெரியாதுல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போக 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 தானே ஒரிஜினல் கேரக்டர் எல்லாம் நமக்கு மனசிலாகும்.
ஸ்டார்ட்டிங்கில் மேபி உங்களுக்கு மனசில் ஆகலையா இருக்கலாம். பட் போக போக உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. எஸ் இன்னொரு பர்சன் டாக்ஸிக், இன்னொரு பர்சன் நல்ல பாம்பாகும். நல்ல பாம்புக்கு நான் பால் முட்டையும் வச்சு என் வீட்டில் நான் ஸ்டே பண்ணி ஹார்ட்லேயே நான் ஸ்டே பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு கட்டத்தில் மனசில் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் மேபி இந்த ஒரு போஸ்டோட ஒரிஜினல் கேரக்டர் மனசிலாக ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே, இல்லைங்க இந்த போஸ்டோட ஒரிஜினல் கேரக்டர் நீங்கள் மனசிலாக்கிட்டு சைலண்டாக மாறி இருக்கலாம். அந்த ஒரு டைமில் இந்த ஒரு போசர் எனக்கு நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறேன், ஒரு ராங் பாத் இவர் சூஸ் பண்ணி போயிட்டு உண்டு. ஓகே, எனக்கு மேபி உங்களை விட்டுட்டு இவர் போயிட்டு ஷோராக போயிட்டு மேபி இப்படி சொல்லியிருக்கலாம், எனக்கு என் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், இல்லைங்க எனக்கு தேர்ட் பார்ட்டி இம்பார்ட்டன்ட், இல்லைங்க நான் வந்து எனக்கு நான் லாங் டிஸ்டன்ஸ் போகிறேன், அப்படி இல்லைன்னா ஒன்றை விட்டுட்டு எனக்கு நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, என்னோடய ப்ராப்ளத்தை கொஞ்சம் சால்வ் பண்ணணும், நான் போகிறேன். உங்களை விட்டுட்டு ராங்கான ஒரு பாத்தை இவர் சூஸ் பண்ணணும், உங்களை விட்டு வேறு யாரை கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். விட்டுட்டு ஷோராக போயிட்டு உண்டு, இந்த பாத் எனக்கு வேண்டாம், அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், நான் இதை விட்டு போகிறேன்னு ஷோராக இவர் வெளியே போயிட்டு உண்டு. மேபி இவர் மூவ் ஆன் ஆனது 7 months இருக்கலாம், ஜூலை மாதமாக இருக்கலாம், போயிட்டு உண்டு. ஓகே, தென் கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கிறோம், அது டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. 2 years 3 years எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோம்ல. கரண்ட்லி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிட்டு கரண்ட்லி நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறவங்களோட வைப்ரேஷன் என்ன அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு. ஓகே, ஏன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு சில விஷயங்கள் மனசில் நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனையோ வாட்டி நம்ம விட்டு கொடுத்து போனனால தான் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் இல்லை, சீட்டிங் நடந்துட்டு இருந்தோம், உங்களுக்கு மனசில் ஆகிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி மேபி நீங்கள் இப்படி பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். அவனா நம்ம பக்கம் வரட்டும், அவன் வாரது வரைக்கும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, இல்லைங்க அவன் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் தரது வரைக்கும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, மைண்டை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணணும், நம்மளை ஹீல் ஆக்கணும், நம்மளை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பவுண்ட்ரி ரிலேஷன்ஷிப் சைலண்டாக போட்டு. ஓகே, இல்லைங்க ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போகட்டு. ஏன்னா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப், என்னோட ஃபீலிங்ஸ் எமோஷனை புரிஞ்சிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப், என்ன கேர் பண்ணிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் போகிறது ஒன்று தான். ஓகே, ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு ஒன்லி இவன் திருந்தட்டும், இல்லைங்க நான் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கட்டும், இல்லைங்க வந்து அவனோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணட்டும், இல்லைங்க வந்து அவன் சேஞ்ச் ஆகட்டும். ஓகே, இவன் சேஞ்ச் ஆகி இவன் டோட்டில் இல்லைங்க அவன் தானே விட்டுட்டு போகணும், நம்ம எதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில், நம்ம எதுக்கு மறுபடி போகணும், எப்படி நம்மளை விட்டுட்டு போனாலும் அவனே வந்து நின்று மன்னிப்பை கேட்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை யோசிக்கலாம், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம், இல்லைங்க இவனுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் அது வரைக்கும் நம்ம சைலண்டாக போவோம். ஓகே, ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லைன்னு கூட யாருக்கு தெரிய வேண்டாம், சைலண்டாக போவோம், நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம ஹீல் ஆகும், நமக்குள்ளே போகஸ் ஆகும் அப்படின்னு ஒரு தாட்டுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு வெரி குட். இந்த ஒரு பவுண்டரிங்கிறது எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து அது தேவை, ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னா அது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், யாராகவே இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், தாலி கட்டின புருஷனாகவே இருக்கட்டும், நமக்கு ஒருத்தங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நம்மக்கிட்ட ஒருத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை அதே மாதிரி அதே ஸ்நேகத்தை நம்ம அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண போதும், எக்ஸ்ட்ரா காட்டுறதுக்கு நம்ம ஏசுனாதரோ புத்தரோ இல்லை. ஓகே, மேபி நம்ம வந்து ஒருத்தவங்க செய்யக்கூடிய ஒரு தப்பை நம்ம மன்னிச்சு மறுபடியும் ஏற்றுக்கிறனால மறுபடியும் அதே சீட்டிங், அதே மைண்டு கேம் தான் நடக்குமே தவிர ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு பாசிட்டிவான அவுட்கமோ ஒரு சக்ஸஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ அப்போ கரண்ட்லி நீங்கள் பண்ண பவுண்ட்ரி ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, எனக்கான இம்பார்ட்டன்ட். ஓகே, எனக்கு இப்போ நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறேன், அதில் எனக்கு ஒரு பீஸ், இல்லைங்க நான் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் ஒன்றுமே இல்லாமல் நான் இதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகணும், ஒன்றுமே இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் நான் இதுக்கு நினைக்கணும். ஓகே, ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு கரண்ட்லி. ஸோ இவரோட என்ன நினச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் கரண்ட்லி வந்து மூவ் ஆன் ஆகிட்டுன்னா கேட்டாச்சுன்னா இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஏன்னா இவரோட மைண்டில் இப்போட உங்களோட மெமரிஸ் உண்டு, தாட்ஸ் உண்டு. இப்போ இந்த ஒரு போஸ்டோட என்ன மேபி கரண்ட்லி வந்து மேபி யாராவது இன்னர் ஒர்க்ஸோ ஹீலிங்கோ ஏதாவது நீங்கள் கரண்ட்லி நீங்கள் பண்ணிகிட்ருக்கோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஹீல் ஆகணும், நீங்கள் சேஞ்ச் ஆகணும், நான் வந்து இதுலேருந்து வெளியே வரணும், நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதுக்கு மேபி பிளான் போட்டிருக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் வெளியே வரணும், யாரும் நீங்கள் கரண்ட்லி யாராவது நீங்கள் இன்னர் ஒர்க்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம்.
ஓகே. யாராவது இன்னர் ஒர்க்ஸோ, ஹீ சக்ராஸ் மெடிடேஷனோ, ஹீக் ஹீலிங்கோ, இல்லைங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனோ, மேனிஃபெஸ்டேஷனோ ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம். கரண்ட்லி சைலண்டாக இருக்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே. உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் வேண்டாம்னு நான் சொல்ல வரல, உங்களுக்கு வேணும். பட் இம்பார்ட்டண்ட் ப்ராப்பரான ஒரு இம்பார்ட்டன்டோ, ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி, ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி, இல்லைங்க ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக், இல்லைங்க ஒரு கேரிங், ஒரு லவ் இருந்தீங்க. ஓகே. ஒன்றும் இல்லாமல் என்னத்துக்கு இந்த ரிலேஷன் நமக்கு மறுபடியும் சீட் பண்ணுறது, மறுபடியும் சீட்டிங்கை அனுபவிக்க நான் ரெடி இல்லை. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ஒரு ரீடிங். ஓகே. அதர்வைஸ் நான் ட்ரைஸ் நைட். ஓகே. பட் இவரோட எனர்ஜி என்ன அப்படி கேட்டிங்க அப்படின்னா, மேபி ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் மூவ் ஆனது 5 மந்த்ஸாக இருக்கலாம். நீங்கள் இவரை விட்டு போனது 5 மந்த்ஸ் இருக்கலாம். கரண்ட் வீடியோ பார்க்குறவங்க யாராவது இவரை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட், ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு டிஸ்டன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் இதுலேருந்து நம்ம விலகணும், நம்ம இதுலேருந்து கொஞ்சம் ஹீல் ஆகணும். ஓகே. செட் பண்ணி வச்சுருக்கலாம். இவர் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டில்ல. ஓகே. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஃபீல் பண்ணுற விஷயம், இவரோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படி கேட்டால், இப்போதைக்கு இவர் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, என் லைஃப்பில் இன்றைக்கி எல்லாமே இருக்குது. ஓகே. என்ன ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம், ஃபேமிலி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நான் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கலாம், மணியை பக்கத்தில் வந்து போயிட்டு இருக்கலாம், ஃப்ளோ ஆகிட்டே இருக்கலாம். எனக்கு இந்த ஒரு போஸ்டர்கிட்ட தான் ஸ்டக்காகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு போஸ்டரை தள்ளி என் லைஃப்பில் நான் யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், எத்தனையோ பேரை வேணாலும் பார்த்துக்கலாம். எனக்கு என் லைஃப்பில் எல்லாமே இருந்தும் எனக்கு ஒரு கம்ப்ளீட் எனக்கு ஒரு ஃபீல் ஆகலை. ஏதோ ஒன்று என் மைண்டுக்குள்ளே போட்டு எனக்கு ஒடிகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அது உங்களோட மெமரிஸாக இருக்கட்டும், உங்களோட மெமரிஸாக இருக்கும். ஓகே. உங்களோட ஃபேஸாக இருக்கும், எனக்கு ரிலேஷன்ஷிப் நடந்த ப்ரீசியஸான மூமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ உங்களோட மெமரிஸ் இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே கடந்து இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் ஆகுறது, டிப்ரெஷனில் போகிறது. ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு தெரிய மாட்டேங்குது எதுக்கு என் மைண்டில் வந்து போயிட்டுருக்கா, இல்லைங்க எதுக்கு நான் இவ்வளோ திங்க் பண்ணுறேன். இவருக்கு ஆக்சுவலி எதுவுமே தெரியல. இவரோட மைண்டு கரண்ட்லி ஓகே இல்லை. இவர் சரி ஓகே, போகிறது போட்டு நடந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போவோம். நமக்கு இந்த வேர்ல்டு எத்தனையோ பீப்புள்ஸ் இருக்காங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்சனை சூஸ் பண்ணிட்டு நம்ம லைஃப்பை அடிப்பொலியாக வாழலாம். இவர் எத்தனையோ டைவர்ட் பண்ணாலும், இவருக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி இவர் லைஃப்பில் மூவ் பண்ணி முன்னோட்டு கொண்டு போனாலும், இவரோட மைண்டுக்குள்ளே கிடந்து இவங்களோட மெமரிஸ் வந்து கிடந்து குடையுதுன்னு சொல்லுவாங்கல்ல. இவர் இருக்க விடலைன்னு சொல்லுவார். இவர் டிஸ்டர்ப் பண்ணி விடுது, இவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறாரு, டிப்ரெஷன் ஆகிறாரு. இவரோட மைண்டு ஓகே இல்லை கரண்ட்லி. ஓகே. பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் கடந்து இவர் போயிட்டுருக்கலாம். நான் கம்ப்ளீட் இல்லை, ஏதோ ஒரு ஃபீலிங், ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங். எல்லாம் இருந்தும் லைஃப் இல்லை, எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை, எல்லாம் இருந்து எனக்கு வாழ தெரியலையோ, ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு. ஓகே. உங்களோட மெமரிஸ் இவரோட மைண்டில் கிடந்து கொடையிறனால இவருக்கு வேறு யாரையும் சூஸ் பண்ணுறதுக்கும் முடிய மாட்டேங்குது. மேபி இந்த ரிலேஷன்ஷிப் மெயினாக சொல்லிட்டு வேறு ஒரு பர்சனை பார்க்கலாம், இல்லைங்க வேறு ஒரு பர்சனை சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னோட்டு போனாலும் உங்களோட மெமரிஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு டைமில் அந்த ஒரு பர்சனுக்கு அந்த ஒரு ஆப்ஷனையும் சூஸ் பண்ண முடியல. டிஸ்டர்ப் ஆகினார் மொத்தத்தில். இவர் ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் இவர் போயிட்டுருக்காரு கரண்ட்லி. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சோல் அவேர்னஸ் வந்து கிடச்சிருக்கு. நான் சொன்னேன்ல கரண்ட்லி யாராவது லா ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லைங்க இன்னர் ஒர்க்ஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்போ அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு சோல் அவேர்னஸ் வந்துட்டு. ஏன்னா எப்போதுமே மனுஷன் வந்து கூட இருக்கும்போது சில விஷயங்கள் எனக்கு ரியலைஸ் ஆகாது. ஒரு செப்பரேஷன்லேயும் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட், நோ கான்ட் சுச்சுவேஷன்லேயும் சில விஷயங்கள் ரியலைஸ் ஆகும். அதே மாதிரி கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நோ கான்ட் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கலாம், செப்பரேஷனில் போயிட்டு. இப்போ இவருக்கு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இன்னத்துக்கு நினைக்கிறேன், ஏன் மைண்டில் அவன் ஏன் வந்து போயிட்டுருக்கான், எனக்கு இவளுக்கு என்ன பந்தம், எனக்கு இவன் இல்லைங்க வாழ முடியாதா, சில ஓவர் தாட்ஸ் இவரோட மைண்டில் வந்து போயிட்டு. இவரோட சோல் அவேர்னஸ் கரண்ட்லி கிடச்சிட்டு உண்டு. எனக்கு இவளுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குது. ஓகே. ஏன்னா இந்த வேர்ல்டில் நான் யாரை வேணாலும் ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடலாம், யார் இல்லாட்ட என்னால் வாழ முடியும், இந்த ஒரு பர்சன் இல்லைங்க என்னால் வாழ முடியாதுன்னு இவருக்கு இந்த ஒரு உங்களோட சைலண்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஆப்சன்ஸாக இருக்கலாம், இவருக்கு மனசு ஆக்கி கொடுத்துட்டு உண்டு. ஏன்னா இத்தனையோ எஃபோர்ட் இவர் போட்டிருக்கலாம், ஆல் எஃபோர்ட் ஃபெயில். இவருக்கு சில சோல் அவேர்னஸ் இவரோட சோல் அவேக்கன் ஆகிருக்கலாம், ஒரு சோல் அவேர்னஸ் இவருக்கு அடிச்சிட்டு உண்டு. நானும் இந்த ஒரு சோலும் இன்னர் லெவலில் நாங்கள் கனெக்டட் ஆகும். ஸோ அதனால தான் எத்தனையோ டிஸ்டன்ஸ், எத்தனையோ செப்பரேஷன்ஸ், எத்தனையோ பிரேக்கப் வந்த பிறகும்
வெளியே வெளியே இருந்து ஓகே, உள்ளுக்குள்ளேருந்து என்னால் அதை நீக்கவும் முடியல, என்னால் மறக்கவும் முடியல, என்னால் மூவ் ஆனும் ஆக முடியலை. இவருக்கு ஒரு அவேர்னஸ் இவருக்கு கரண்ட்லி கிடச்சிட்டு. ஓகே, உங்களோட ஆப்சன்ஸில் இவருக்கு கிடச்சிட்டுன்னு நம்ம சொல்லலாம் கரண்ட்லி. ஓகே, கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் மேபி இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த ஒரு டிப்ரெஷன்லையும் கடந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிருக்கலாம். இல்லைங்க, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு டீப்பான ஒரு இன்டென்சிட்டி இந்த ஒரு பர்சனை ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே கொண்டு வந்து கரண்ட்லி இவரோட மைண்ட் ஒரு பீஸ் இல்லை. நான் சொன்னேன் 9 o'clock ஆகும். இவருக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது, இவர் ஹாப்பியாக வைக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது, இவருக்கு இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. பட் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங், எனக்கு ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டு உண்டு. அப்பப்போ இவர் தனியாக இருக்கக்கூடிய டைமில் எதையோ இழந்த மாதிரி, ஏதோ நீங்கள் இல்லாத ஒரு ஃபீலிங், ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இவருக்கு அப்பப்போ மைண்டில் இவருக்கு வந்துட்டு உண்டு. ஸோ அப்போ இவருக்கு கரண்ட்லி ஒரு சோல் அவேர்னஸ் வந்துட்டு. ஓகே, இவர் கரண்ட்லி ஒரு மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, இவரோட மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, சுத்தமாக இருக்க மைண்டில் ஒரு பீஸ் இல்லாதனால இவர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்துட்டு மேபி ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் பார்க்கலாம், டேரோ கார்ட் பார்க்கலாம், சோல் கனெக்ஷன் என்னன்னு பார்க்கலாம், சோல்மேட்ஸ்னால் என்ன, ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன, ஆத்மா பந்தம்னா என்ன, ஏன் எனக்கு இது வரைக்கும் இந்த வேர்ல்டில் யாருக்கிட்டே இல்லாத ஒரு பாண்டிங் எனக்கு ஏன் அவங்க கூட ஃபீல் ஆகுது, எத்தனையோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் எத்தனை நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், எனக்கு இந்த ஒரு பர்சனையே எனக்கு மறந்து கழிய எனக்கு முடியல, சில ஃபீலிங்ஸு. ஓகே, ஸோ கரண்ட்லி நமக்கு ஒரு பாசிட்டிவான அவுட்கம் இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு பர்சன் ஹஸ்பண்ட் ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு இவருக்கு ஒரு மனசில் ஆகிட்டு எஸ் எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற லவ்ங்கிறது அது ஒரு சோல்மேட்ஸாக இருக்கலாம், ஒரு ஆத்மா பந்தமாக இருக்கலாம். அதனால தான் எத்தனையோ டிஸ்டன்ஸ், எத்தனையோ செப்பரேஷன், எத்தனையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தப்பறம் என்னால் இவங்களை மூவ் ஆன் பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இது ஒரு சோல் கனெக்ஷன் இவருக்கு இந்த ஃபீல் ஆகிட்டு. இந்த உலகத்தில் யாரும் இல்லாட்டாலும் என்னால் ஜீவிக்க முடியும், இந்த ஒரு பர்சன் இல்லைங்க என்னால் ஜீவிக்க முடியாத அந்த ஒரு ரியலைசேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு வந்துட்டு. இவர் உங்களை ஹஸ்பண்ட் மோடுக்கு வந்துட்டு எஸ் நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணுறேன், நான் இந்த ஒரு பர்சனை அக்செப்ட் பண்ணுறேன், இந்த ஒரு பர்சன் இல்லைங்க என்னால் முன்னோட்டு போக முடியாது, முன்னோட்டு ஜீவிக்க முடியாது, வாழலாம் நடை போனமாக வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் இல்லைங்க இவரோட லைஃப் எப்படி போகும் அப்படின்னா எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கு இருக்கிறோம், ஏதோ ஒரு ஃபீல்டோடு தான் இவர் வாழ்ந்துட்டு இருப்பார். ஸோ ஒரு ஹாப்பினஸ் இருக்காது, ஒரு பீஸ் இருக்காது, மனசுக்குள்ள வலியும் வேதனையும், மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் வச்சு தான் இவருக்கு லைஃப் முன்னோட்டு போகும். இப்போ ஒரு ஹஸ்பண்டன்ஸ் மோடுக்கு வந்துடும். இது என்னோட விஷுவல் ஃபுல்மெண்ட், இது எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு பர்சன், இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் லக்கியான, இது எனக்கான ஒரு பர்சன் ஆகும். அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு வந்துடும். ஹஸ்பண்டன்ஸ் மோடுக்கு கரண்ட்லி இவர் வந்துட்டு. ஓகே, இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுக்கணும் அந்த ஒரு தாட் இப்போ கரண்ட்லி இவரோட மைண்டில் ஓடிட்டுருக்குது. இவருக்கு இவரோட சோல் அவேக்கன் ஆகிட்டு, ஹஸ்பண்டன்ஸ் மூடுக்கு இவர் வந்துட்டு. இவரோட மைண்டில் எப்போ இருக்கிற தாட் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுக்கணும், ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்கணும், அந்த ஒரு தாட்டுக்கு இவர் வந்துட்டு. ஓகே, இவர் மிஸ் பண்ணுறாரு கரண்ட்லி, பயங்கரமாக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பில் நடந்த அந்த ப்ரீசஸான மூமெண்ட்ஸ், ஆக்சுவலி நீங்கள் இருக்கும்போது அந்த ப்ரீசஸான மூமெண்ட்ஸ் இப்போ இவருக்கு லைஃப்பில் இல்லை. அது யார் மூலமாக அந்த ப்ரீசஸான மூமெண்ட்ஸ் இவருக்கு லைஃப்பில் கிடைக்கல. இவர் ஹாப்பியாக வைக்கிறதுக்கு இவர் அவுட்டிங் போயிருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், பட் அந்த ஒரு ப்ரீசஸ் மூமெண்ட்ஸ் மாதிரி இவருக்கு லைஃப்பில் இல்லை. ஆக்சுவலி பயங்கரமாக அவங்கள மிஸ் பண்ண கரண்ட்லி இந்த ஒரு போஸ்ட் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா என்னால் இவளுக்கு இப்போ நமக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரியும் நம்ம வந்து மூச்சு விடாமல் நம்மளால் இருக்கவே முடியாது, கரெக்டாக. அதே மாதிரி இப்போ இவருக்கு ஆக்சுவலி உங்களை பற்றி திங்க் பண்ணாமல் இவரால் இருக்கவே முடியாது. இவருக்கு தெரியுது பட் இப்போதைக்கு இப்போ இவரோட வைப்ரேஷன் அப்படின்னா கோயிங் வித் சுச்சுவேஷன் இவருக்கு மைண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணி இவர் இப்போ கரண்ட்லி உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பார்த்துட்ருக்காரு, இவரோட ஃபேமிலியை அவங்கள பார்த்துட்ருக்காரு, ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டாக இவங்க உங்களை பார்த்துட்ருக்காங்க கரண்ட் சுச்சுவேஷனில். அந்த ஒரு தாட்டில் தான் இவங்க இப்போ உங்களை நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் இருக்கணும் ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு. பட் கோயிங் வித் சுச்சுவேஷன் இப்போ எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். ஏன்னா ஏன்னா இந்த ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு, இந்த ஒரு அவேர்னஸ் கிடச்சிட்டு. பட் கரண்ட்லி வந்து நீங்கள் சேஞ்ச்டு. ஓகே, கரண்ட்லி நீங்கள் ஒரு ஆக்சுவலி நீங்கள் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, மேபி இவருக்கு ஃபீல் ஆகிற எல்லா விஷயமும் உங்களுக்கு மேபி ஃபீல் ஆகுதா இருக்கலாம், பட் இது வரைக்கும் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. பட் இவரோட மைண்டில் என்ன அப்படின்னா இவர் ஆக்சுவலி இப்போ உங்களை வந்து இவர் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு, அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறப்ப கரண்ட்லி நீங்கள் டோட்லி சேஞ்சுட்டு உங்களை பற்றி எந்த ஒரு இவரோட மைண்டில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா, இவருக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அப்போ கரண்ட்லி நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுற ஒரு விஷயங்கிறது இவருக்கு டெத்து மாதிரி ஆகும்.
நீ இவர் இந்த உலகத்தில் யார் இக்னோர் பண்ணாலும் இவர் ஹர்ட் ஆக மாட்டார். பட் இப்போதைக்கு நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்க, இல்லைங்க இவர் பண்ண அதே விஷயங்களை நீங்களும் மறுபடியும் பண்ணிடணும்னு ஒரு பயம் உண்டு. அதனால கனல் இப்போ இவர் திங்க் பண்ண கோயம்புத்தூர்ல சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும், எல்லாம் சரியாகும். அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு பர்சன் வந்துட்டு உண்டு. ஓகே, இவருக்கு இப்போ ஃபீல் ஆகுது நீங்கள் இவரோட லைஃப்பில் விஷ்ஃபுல் ஃபுல்மட் அது யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு பர்சன் இவருக்கு நல்லா ஃபீல், இவரோட லைஃப்பில் சக்ஸஸ்ங்கிறது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. பட் நான் என்னோட சக்ஸஸ் நானே வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி நானே அடித்து விரட்டிட்டுன்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு உண்டு. ஓகே, இந்த ஒரு பர்சன் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, என் லைஃப்பில் நீ கடைசி வரைக்கும் வேணும், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது நீ எனக்கு வேணும், நீ இல்லைங்க என்னால் ஜீவிக்கவே முடியாது, உன்னை திங்க் பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியாது, அந்த ஒரு தாட்டுக்கு வேறு வந்துட்டு உண்டு. எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்கலாம். சில சில சுச்சுவேஷன் முடியாத ஒரு சுச்சுவேஷன் சொல்லும்போது ஃப்ரெண்டாக கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இவருக்கு இப்போ ஆக்சுவலி இவர் நினைக்கிறாரு உங்களோட தாட்ஸ் இல்லாமல், உங்களோட எனர்ஜி இல்லாமல், உங்களை பற்றி திங்க் பண்ணாமல், இவருக்கு நமக்கு ரத்தத்தில் இப்போ நமக்கு ரத்த ஓட்டம் நடக்கணும்னா ஆக்சிஜன் உள்ளே போடலாம். அப்போ இவர் உங்களை ஆக்சிஜனாகவும் பார்க்குறாரு இவர். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் இல்லைங்க இவரோட லைஃப் ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகும், ஒரு சுமையாக ஃபீல் ஆகும், எதுக்கு வாழணும்னு தெரியாத அளவுக்கு இவருக்கு ஒரு ஃபீல் உண்டு. பட் எல்லாம் ஓகே தான். பட் தயவு செஞ்சு இந்த ஒரு பர்சன் ஹீல் ஆகணும். இப்போ உடனே இவர் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு கேட்டால் எனக்கு சொல்ல தரல, ஏன்னா நமக்கு ஹீலிங் கார்டாக வந்துட்டு உண்டு. அப்போ இந்த ஒரு பர்சனை கொஞ்சம் ஹீல் ஆகிறதுக்கான ஒரு டைமை கொடுங்க. ஓகே, ஏன்னா இந்த அளவுக்கு இப்போ கரண்ட்லி இப்போ இவருக்கு ஆக்சுவலி இவரோட மைண்டில் ஒரு பீஸ் இல்லாதனால இவர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிட்டு உண்டு. இப்போ சுச்சுவேஷன் எப்படி போகுது அதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. அப்போ இவர் ஹீல் ஆகிறதுக்கான ஒரு டைமை கொடுங்க. இவருக்குள்ள நிறைய சைல்டுஹுட் ட்ராமா, இன்னர் சைல்டு நெகட்டிவிட்டிஸ் ஏதாவது இருக்கலாம், அதெல்லாம் இவருக்கு கொஞ்சம் ஒரு ஃபியர் இருக்கலாம், இல்லைங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ஈகோ இருக்கலாம். ஸோ அந்த இதுலேருந்து கொஞ்சம் இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைம் அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. கரெக்டான டைம் நமக்கு சொல்ல தெரியாது. கரெக்டான டைம் சொல்லும்போது 7 days இருக்கலாம், 7 weeks இருக்கலாம், 7 months இருக்கலாம். அது உங்களோட ரிலேஷன்ஷிப்போட டீப் கனெக்ஷனை பொறுத்தும் அவங்களோட வைப்ரேஷனை பொறுத்தும் நமக்கு எங்கே இவர்கிட்ட ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் எதிர்பார்க்கலாம். ஓகே தென் எப்போவுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பாக நம்ம நினைக்கிறோம், அது நமக்கு ரொம்ப டீப்பாக வேணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஷோராக அது உங்களை தேடி வரும். அதில் எந்த மாற்றம், அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்கட்டும், நம்ம ரொம்ப டீப்பாக ஒன்று நினைக்கக்கூடிய ஒரு டைமில் ஷோராக அது நமக்கு அட்ராக்ட் ஆகும். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் அதுக்கு உங்களோட வைப்ரேஷன் எப்போவுமே ஹையில் இருக்கணும், லோ வைப்ரேஷனுக்கு இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு சிரித்து ஹாப்பியாக லைஃப்பை அடித்து பொடிச்சு என்ஜாய் பண்ணி நீங்கள் முன்னோட்டு கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வைப்ரேஷன் ஹையாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, டிப்ரெஷன் இருக்கக்கூடாது, நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது, பயங்கர பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அதுதான் நம்ம ஹை வைப்ரேஷன் சொல்கிறோம். ஹை வைப்ரேஷன் சொல்லும்போது ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இதெல்லாம் மனுஷனாக பிறந்தால் இருக்கும், ஸ்ட்ரகிள்ஸ் வரும், எல்லாமே வரும் நமக்கு. பட் எது வந்தாலும் டவுன் ஆகாமல் உடனே உங்கள் வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். வைப்ரேஷனை இறங்க விடவே கூடாது, எனர்ஜி லெவலில் இறங்க விடவே கூடாது. உடனே பேலன்ஸ் பண்ணி அந்த ஹையில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமும் அட்ராக்ட் ஆகிறதா இருந்தாலும் நீங்கள் ஹை வைப்ரேஷன் இருக்கணும். ஹை வைப்ரேஷன் இருக்கக்கூடிய டைமில் சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அப்போ ஹை வைப்ரேஷனை நீங்கள் வரணும் என்ன பண்ணணும், கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். ஏன்னா இந்த ஒரு போஸ்டரோட தாட்ஸ் இருக்க நீங்கள் ஹை வைப்ரேஷன் வர மாட்டீங்க. இந்த ஒரு போஸ்டரோட தாட்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்க நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க, டிப்ரெஷன் ஆகுவீங்க, முடிஞ்சு போன விஷயங்களை திங்க் பண்ணுவீங்க, அழுவீங்க, அது லோ வைப்ரேஷன் ஆகும். அப்போ ஹை வைப்ரேஷன் வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகி வெளியே வந்து ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்து நம்ம மைண்டை வேறு இதில் நீங்கள் டைவர்ட் பண்ணணும். டைவர்ட் பண்ணி செல்ஃப் லோ பண்ணக்கூடிய செல்ஃப் லோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு டைமில் தான் வைப்ரேஷன் ஹையில் வரும். ஸோ இந்த ஒரு டைமில் தான் எல்லாருக்குமே நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் அட்ராக்ட் ஆகவே தவிர அப்போ அவங்களோட வைப்ரேஷனை பொறுத்த இங்கே அட்ராக்ட் ஆகுது. நான் வந்து எந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன் கரெக்டாக இந்த டைமில் வருவாங்க, கரெக்டாக இன்றைக்கி மெசேஜ் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். இங்கே எது அட்ராக்ட் ஆகுதா இருந்தாலும் அவங்கவுங்களோட பவர், மைண்டு பவரை பொறுத்து அவங்கவுங்களோட வைப்ரேஷனை பொறுத்தா இங்கே அட்ராக்ட் ஆகுது. எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் பீஸாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம எல்லா வீடியோவில் செல்ஃப் லோ பண்ணுங்கள், நீ ஹாப்பியாக இருங்க, உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஷ் பண்ணுறது ரீசனே அதுதான். ஸோ ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, பீஸாக இருங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உடனே ஹாப்பியாக வந்து உங்களை மாற்றிக்கோங்க. ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே தென் நமக்கு இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம்.
777 angels numbers important. Then important number பார்த்தீங்கன்னா 1 important, 3 important, 2 important, 6 important, 5 important, 7 important, 19 important. இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஜூலை எஸ் 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 ஓகே. ஸோ இந்த மந்தில் அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ளீஸ் அண்ட் மூமெண்ட் இதை நடந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்ட் ஆகியிருக்கும் போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.